ஹாய் ஹலோ ஐஎம் டாக்டர் நாராயணசாமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கவுட்டுக்கான ப்ரிவென்ஷனும் அதுக்கான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா, ஸ்டே ஹைட்ரேட். நல்லா தண்ணி குடிங்க. 3 to 4 liters டே வந்து நல்லா தண்ணி குடிச்சிங்கன்னா கவுட் வராத ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் டிப் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஹெல்த்தி வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு அதெல்லாம் வந்து டெய்லியும் எடுத்துக்கிறது நல்லது. குக்கும்பர், வாட்டர்மெலன் அந்த மாதிரி. அண்டு லோ ஃபேட்டி உள்ள ஃபுட்ஸ், டயட்ரி ஃபுட்ஸை வந்து எடுத்துக்கிறது நல்லது. முக்கியமாக விட்டமின் சி உடைய ஃபுட் எடுத்துக்கணும். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால கவுட் வராத ப்ரிவென்ட் பண்ணலாம். தேர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரெட் மீட்டு, சீ ஃபுட்ஸு, ஆல்கஹால், சுகரி ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் எடுக்கிறதுனால ஹை பியூரின் கண்டென்ட் இருக்குது. அதனால கவுட் வரும். அதனால் இந்த பொருள்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஃபோர்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா, மெயின்டைன் ஹெல்த்தி வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதிகமாக வந்து நீங்கள் வெயிட்டாக இருக்கீங்க அப்படின்னா வந்து மெட்டபாலிசம் வந்து நடக்காத, பியூரின் ஃபார்ம் ஆகி கவுட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் டெய்லியும் ரெகுலர் எக்ஸசைஸ், யோகா, டயட் ஃபாலோ பண்ணி வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்போ வந்து கவுட் வராத நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த் டிப் வந்து பார்த்தோம்னா, ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. யோகா, எக்ஸசைஸு அந்த மாதிரி. கவுட் இருக்க பேஷண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணிக்க தேவையில்லை. அதனால் வந்து ஜாயிண்ட் ஆல்ரெடி வீக்கம், வலி இருக்கும். அதனால் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. சிக்ஸ்த் டிப் என்ன அப்படின்னா, ஆல்கஹால் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சுகரி ட்ரிங்க்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதனால் வந்து என்ன ஆகுதுன்னா, யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகி கவுட் வருது. அதனால் சுகரு அண்டு ஆல்கஹால் வந்து அவாய்ட் பண்ணுறது கவுட் வரதை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிப் வந்து என்னென்னா, டாக்டர் அட்வைஸ் படி, ஏன்னா என்எஸ்ஐடி ட்ரக், பெயின் கில்லர்ஸ் ஏன்னா கொடுப்பாங்க. பெயின் இருக்குது, ஸ்வெல்லிங் இருக்குன்னா அந்த மெடிசன்ஸை வந்து கரெக்டாக கண்டினியூ பண்ணுங்கள். சரிங்களா? டாக்டர் அட்வைஸ்க்கு ஏற்ற மாதிரி. அதாவது செகண்ட் டிப் என்ன அப்படின்னா, பெயின் ரிலீஃப் மெத்தடு. பெயின் இருக்கிற இடத்துல கோல்டு கம்ப்ரெஷன் பண்ணிக்கோங்க 10 to 15 minutes. அண்டு வந்து இப்போ கிரேட்டர் டோல் இருக்குன்னா அந்த லெக்கை வந்து ஸ்வெல்லிங்கோடு இருக்குது அப்படின்னா எலவேட் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. தேர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, கரெக்டான அளவில் யூரிக் ஆசிட் லெவல் வந்து டாக்டர் சொல்கிற மாதிரி 3 months கொஞ்சம் 6 months கொஞ்சம் செக் பண்ணி யூரிக் ஆசிட் லெவலை வந்து மானிட்டர் பண்ணிக்கோங்க நார்மலாக வர வரைக்கும். அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, கம்ஃபர்டபுளான ஒரு ஃபுட்வேரை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுலாம் வேண்டாம். சாஃப்டாக குஷன் உள்ள ஃபுட்வேரை யூஸ் பண்ணுறது பெயினை வந்து இன்னும் அதிகமாகாத ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். சிக்ஸ்த்து வந்து பார்த்தோன்னா, நல்லா தூங்கணும். நல்லா தூங்கினாலே வந்து நமக்கு வந்து பெயின், இன்ஃப்ளமேஷன் வராத ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அதனால ஸ்ட்ரெஸ் இல்லாத நல்லா ஹெல்த்தி ஸ்லீப்பாக இருக்கிறது ரொம்ப நல்லது. நான் மேலே சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கவுட் வராத ப்ரிவென்ட் பண்ணலாம். கவுட்டுக்கு முக்கியமாக வந்து டயட், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸோட மெடிடேஷன் எடுத்தோம் அப்படின்னா நல்லாவே வந்து கவுட்டை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.